இருக்குது. இது நான் நினைக்கிறேன் இப்ப 80ஆம் ஆண்டு வந்த பைக்கோ அதுக்கு முதல்ல வந்த பைக்கெல்லாம் சரியா இல்ல. இந்த வாழ்க்கையில தான் அப்படி ஒரு பைக்கை நான் காண்றேன். நாங்க எங்களுக்கு பெரும்பாலும் சாலி பைக், ஹோண்டா, இதுகளும் தெரியுமா எங்களுக்கு. அஞ்சால பக்கம் சைலன்சர், இஞ்சால பக்கம் சைலன்சர் இருக்கு நம்பி. டபுள் பக்கம் சைலன்சர், ரெண்டு பக்கமும் சைலன்சர் இருக்குது. இதையே அவங்க இது இப்ப காலகட்டங்கள் இந்த மாதிரி செய்து அமைச்சிருக்கிறாங்க. உலகத்தவர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு காத்தாங்குடியா நிற்கிறோம். இந்த காத்தாங்குடியை பொறுத்த வரைக்கும் 100% கடைகள் வந்து இல்லைன்ற ஒரு மொத்த வியாபார கடையாக தான் இருக்குது. எங்கே பார்த்து இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொன்னால் பொதுவாக காத்தாங்குடிக்கு வந்தோம்னு சொன்னால் எந்த ஒரு சாமானும் இல்லைன்ற போகிற நிலப்பாடு இல்லை. அப்படி ஒரு பொருளாதாரம் மட்டக்களப்பை காப்பாற்றுற ஒரு பொருளாதாரம் இந்தியாவில் இருக்குது. அப்படி ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம். வெல்கம் போட்டிலேருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த இடம் லொக்கேஷன். மற்றது முதியோர் வீதி பாருங்கள். ரைட், அது என்ன கடைன்றது நம்ம உள்ளது பக்கம் வாங்க. மீண்டும் வருக மட்டக்களப்பு மாநகர சபை. அந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அவனோட ஸ்டோர் இருக்குது. அவனோட கண்டக்ட் நம்பர்லாம் தாரோம். இந்த பைக்குடைய கண்டக்ட் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள். நாங்கள் தாரோம். ஒவ்வொரு பைக்கும் வந்து ஒவ்வொரு விலைவாசிகளுக்கு இருக்குது. என்ன மாதிரி என்றதை கொஞ்சம் நாங்கள் பார்க்க போகிறோம். விளக்கங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நார்மல் நம்பர் இருக்குது. 2 தான். அந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டு அப்போஸோட கதைக்கு அதுக்குரிய மாதிரி நீங்கள் உங்களுடைய பைக்கில் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு லப்பான இருக்குது. விலைவாசி வித்தியாசப்படும். உங்களுக்கு எல்லாம் இருக்குது. என்னென்ன பைக் என்னென்ன விலைவாசி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் பாருங்க பின்னிக்கிட்டு என்ன தம்பி வணக்கம். வணக்கம் தம்பி. இது என்ன பைக் தம்பி? இது யமஹா எஸ்ஆர்வி. யமஹா எஸ்ஆர்வி. கொஞ்சம் சவுண்டா கரெக்ட். இதுல விலைவாசி என்ன மாதிரி தம்பி? இல்லப்பாடு ஒரு 7,500 அப்படி போகும். இது 7,500. இது வந்து ஜப்பான் தான் இங்கிலாந்து தான்? ஜப்பான். இது நான் நினைக்கிறேன் நீங்க நம்ம பிறக்கும் முதலே வந்து தான் இது பாருங்க ஜப்பான் வாகனம். இப்ப நான் இந்த வாகனங்களை பெருசா காணல. வாகனங்கள் இப்படி ஒரு வாகனம் பைக் இருக்குன்னு சொல்லி நான் எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு வந்த பிறகுதான் இப்படி ஒரு வாகனம் பைக் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த டயர்கள் எல்லாம் பாருங்க நல்ல கண்டிஷன் இருக்குது. எல்லாம் இந்த இதுகள் இல்லை, கம்பி தான். இன்னும் கம்பி தான். அப்படியே ஜப்பான்டா கூட நீ கேட்க வேணும். வேற ஒரு மேற்பாடு தான் இருக்கும். எங்கன்னா அப்படி அடிக்க மாதிரியே பெயிண்ட் இருக்குது பாருங்க. சைலன்சரை பாருங்க இப்படியான ஒரு மேற்குல வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. சைலன்சரை பாருங்க. சைலன்சர்ல சின்ன ஒரு ஒட்டு ஒன்று இருக்குது பாருங்க. இல்ல நான் நினைக்கிறேன் இந்த சைலன்சரை கொஞ்சம் படைச்சு வச்சிருக்கீங்க. சைலன்சர் இந்த இப்போ காலகட்டத்துக்கு கேட்ட மாதிரி சைலன்சரை கொஞ்சம் செய்து வச்சிருக்காங்க. மிச்சப்படி இதுல வேற ஒரு மாற்றங்களும் இல்லை. டயர்ல கண்டிஷன் நல்லா இருக்குது பாருங்க இருக்குது. இது நான் நினைக்கிறேன் இப்ப 80ஆம் ஆண்டு வந்த பைக்கோ அதுக்கு முதல்ல வந்த பைக்கெல்லாம் சரியா இல்ல. இந்த வாழ்க்கையில தான் அப்படி ஒரு பைக்கை நான் காண்றேன். நாங்க எங்களுக்கு பெரும்பாலும் சாலி பைக், ஹோண்டா, இதுகளும் தெரியுமா எங்களுக்கு. அஞ்சால பக்கம் சைலன்சர், இஞ்சால பக்கம் சைலன்சர் இருக்கு நம்பி. டபுள் பக்கம் சைலன்சர், 2 பக்கமும் சைலன்சர் இருக்குது. இதையே அவங்க இது இப்ப காலகட்டங்கள் இந்த மாதிரி செய்து அமைச்சிருக்கிறாங்க. பைக்கை வந்து நம்ம உண்மையிலேயே வந்து இதை விஷயம் தெரிஞ்சாங்க கிடைக்கும். இந்த பைக்கை பத்தி தான் தெரியுமா உங்களுக்கு? பைக்கை பத்தி பைக் நிலப்பாடை பத்தி தான் தெரியுமா? சிக்னல் மாதிரி அழைக்கிறாரு அந்த விதத்துக்கு நான் நினைக்கல. எனக்கு இதுல பத்தி சரியா இந்த பைக் பத்தி தான் காண்றேன். இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தே தான் காண்றேன். இந்த வாழ்நாள் எங்க ஊர்ல வந்து 2 பைக் தான். இந்த பைக் 2 பைக் தான் இருக்கு. இது ஒன்று இன்னொரு கொடியா ஓடி கொண்டிருக்கிறாரு. என்ன இது நான் கொடுக்கறது இல்லை, இது நீங்க பாருங்கல்ல அப்படி இருக்க சத்த அப்படி இருக்குது. எல்லாம் அவங்க என்ன செய்து வச்சிருக்கபடியா அதோட பாவனை கண்டே இருக்குது. இது வந்து என்ன பிரைஸ்? 7,00,000. 7,500. அப்ப லீசிங்ல என்ன மாதிரி போட்டு விடுவீங்களா? இதுக்கு லீசிங் போட மாட்டாரு. ஜப்பான் அப்படி ரெடிகேஷே கொடுக்குறீங்க. இதுல விலை வந்து 8,000. நீங்க வந்து கதைச்சி இப்படிய மாதிரி நீங்க பார்க்கலாம். நாங்களோட கண்டக்ட் நம்பர்ல தாரோம் பாருங்க. எல்லாமே ஒரு அட்டாசமா தான் இருக்குது. இதுல விளக்கம் வந்து இன்னும் மேலதிகமா சொல்ல வேணும். இது எனக்கு தெரியாது, சத்தியமா இதுல விளக்கம் எனக்கு தெரியாது. பொசும் இல்லைன்னு பொசும் வெளியே வைத்தாரு. அடுத்தடுத்த வீடியோட கண்டிப்பா இந்த பைக்ல இருந்து விளக்கத்தை நான் கண்டிப்பா சொல்லி ஆகும்.
தெரிஞ்சாக்கள் கொமெண்ட் பண்ணுங்க, பைக்கிற விளக்கங்கள் தெரிஞ்சாக்கள் கொமெண்ட் பண்ணுங்களா. ஜப்பான் பைக் பாருங்க, சும்மா இலகிரியா இருக்குதா. இது இந்த ஜப்பான் பைக் விஷயங்கள் தெரிஞ்சாக்கள். என்னப்பா 250cc 250cc என்ன இந்த பைக் வந்து 250cc இந்த மாடல். வேகம் கொஞ்சம் கடந்து வரக்கூடும். 160 160 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. நீ அவங்க ஜப்பான் நீ சொல்லி சரி நான் நம்பி வர விளக்கம். மற்றது அங்கால இருக்கிறது சீம் செட். ஆரம்பத்துல வந்த சீம் செட் பைக்கள் இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல வந்து நீல டிமாண்டா இருந்தது. இந்த பைக் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 வீட்டுக்கு ஒரு ஆள் தான் வச்சு ஓடுவார் இந்த பைக். அப்படியா நிலப்பாடு இந்த பைக் தான். சரி நகர தனிமார்களுக்கு கம்பிகள் பாருங்க, நிலப்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் செய்து வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. டயர் வளங்கள்லாம் பார்ப்போம் பின்னால. டயர் வளங்கள்லாம் நல்லா இருக்கு பாருங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. தெரியும் தம்பி மேலுக்கு தெரியும் வந்த பைக் இந்த ஆரம்பத்துல இந்த வந்த பைக்கு எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் இருந்தேன்னு சொல்லி என்னோட ஓடு தம்பி மேலுக்கு தெரியும். 160 கிலோமீட்டர் தான். தேங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, தேங்க நோமல் தான் கொடுத்தது, அது ஒரு மாட்டு கருத்து. டயர் வளங்க நல்லா இருக்குதா, முன்னுக்கு முன்னுக்கு டயர் வளங்க நல்லா இருக்குது. இதுல விலை என்னப்பா? இதுல விலை வந்து ஒரு 140 மட்டும். 140 பாருங்க. 140க்கு அப்பாச்சி இந்த பைக் எம்ஆர் நம்பர் வந்து எம்ஆர் நம்பர்ல இருக்குது. 140 ஹீரோ ஹோண்டா வந்து சிவி செட் பைக்கா 140 உடனே அஞ்சு மாறவே தெரியும். அவன் சொல்லித்தான் விளங்கணும் பண்ணிட்டு. மற்றது அதுக்கு பக்கத்துல இருக்குது எம்ஐ 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 0120 இந்த மாதிரி இந்த ஹீரோ ஹோண்டா இது வந்து CD100 CD100 SS. பாருங்க, CD100 SS பாருங்க. இது ஜப்பான் தான். இது ஜப்பான் தான். இது ஜப்பான் தாமா. பாருங்க எவ்வளவு இதா இருக்கு. இது கம்பி மாடல், பழைய மாடல் தான் பைக். டயர் வளங்கள்லாம் பார்ப்போம். டயர் வளங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அதை மாதிரி தான் பின்னாலேயும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த இன்ஜின் எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரிஜினல் அவசியம் இருக்குது. தம்பி உங்களுக்கு தெரியுமா எல்லா பாடுகள். இதுல விலைவாசி என்ன மாதிரி தம்பி? இது உங்களுக்கு 190 தரலாம். இது 190 இருக்குது. எம்ஐ நம்பர் வந்து 190 இருக்குது பாருங்க. டயர் வளங்கள்லாம் அந்த மாதிரி பிரச்சனை, டயர் வளங்கள் பிரச்சனை நல்லா இருக்குது. 190 பாருங்க, 190 இந்த பைக் இருக்குது. ஜப்பான் தான், ஹீரோ ஹோண்டாது பாருங்க. ஆரம்பத்துல வந்த வாகனங்கள் வந்து ஆரம்பத்துல வந்த வாகனங்கள் வந்து 190. இதுல விலை வந்து 190. அதே மாதிரி இந்தியால இருக்குது பெசன் ப்ரோ. இந்தியாலையும் பைக்கள் இருக்குது. இது பெசன் ப்ரோ பாருங்க, பெசன் ப்ரோ. இது வந்து எலமெண்ட் மாடல் தான். இது வந்து இப்போ தெரியுது என்ன பாடுகள். இது வந்து எக்ஸ்பியில இருக்குதான், எக்ஸ்பியில இருக்கு. இது எவ்வளவு தம்பி? இது உங்களுக்கு ஒரு 270 270 பாருங்க. 270 பைக்கை பாருங்க. எல்லாம் ஒரிஜினல் கவசி கூட இருக்குதா, எல்லாம் ஒரிஜினல் கவசி கூட இருக்குது. மற்ற டயர் வளங்களை பாருங்க, டயர் வளங்கள் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பின்னால பார்ப்போம். பின்னால இருக்கு டயர் வளங்களை பாருங்க, அதுவும் நோக்கி ஹெச்பி 270 இருக்குது. மற்ற டேங்கி எல்லாம் பிரச்சனை இல்லை, சீட்லாம் அடிக்காம வச்சிருக்காங்க. டேங்கியை பாருங்க, டேங்கி நல்லா இருக்கு, சீட் கலமே நல்லா தான் இருக்குது. இந்த பைக் வந்து 270 வந்து எக்ஸ்பியா, எக்ஸ்பி 270. அதே போல அங்கே டிஸ்கவர் இருக்குது. டிஸ்கவர்டா இனி சொல்ல அப்பாச்சிக்கு அடுத்தபடியா வந்து அப்பாச்சியில மாகர் உடைக்கிறதுக்குண்டே வந்து இந்த சீசெற்ற மாகர் உடைக்கிறதே வந்ததுதான் இந்த டிஸ்கவர் பாருங்க. டிஸ்கவர்லாம் சொல்லி வேலை இல்லை, இது ஒரு வந்த சண்டை செஞ்ச ஒரு மார்க்கெட்டிங்கா இருந்தது. எலமெண்ட் மாடல் தான் பாருங்க, எலமெண்ட் மாடல். இதுல நம்பர் வந்து WA நம்பர் வந்து WA. இதுல என்னப்பா? இது 250 தரலாம். இது 250 பாருங்க. பைக்கை பாருங்க, 250 பாருங்க, 250. 150cc. என்னப்பா? 150cc பாருங்க. இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு. கம்மி மேல தெரியும் என்ன பாடுகள் எப்படின்னு சொல்லி. இது 250 இது 250. அப்ப இதுல விலை குறைப்புகள் ஒன்றும் இல்லையா? ரைட். நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, நேரடியா வந்தீங்கன்னு சொன்னா கூட விலைகளை குறைத்து கொண்டு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த பாடுகள் இருக்கு. WA 250 நீங்க வந்தீங்கன்னா குறைக்க எடுக்கலாம் சரிதானே. மற்றது அங்கால UC நம்பர்ல இருக்கு பாருங்க, UC நம்பர்ல இருக்குது. டயர் வளங்கள்லாம் நல்லா இருக்கு பாருங்க. டயர் வளங்கள்லாம் பிரச்சனை இல்லை, புதுசா போட்டிருக்கிறாங்க.
எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது, எல்லாம் ஒரிஜினல் கலர்ஸோட நிற்குது. தேங்கெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க, தேங்கெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இதுல விட என்னப்பா? இது உங்களுக்கு ஒரு 280 தான். 280 பாருங்க, 280 பெருசா விலை இல்லை. 135. 135 யூசி நம்பர் தான். 280 தான். டயர் வளங்கள்லாம் பிரச்சனை இல்லை, கண்டிஷன் நல்லா இருக்குது. 280 இந்த பைக் வந்து 280 தான். இப்ப இந்த லீசிங் பாடல் இருக்காதுல்ல, இதுல லீசிங் போடலாம். ரைட், இந்த பைக் அதாவது 2.5க்கு மேல இருக்கிற அமௌண்ட் இருக்கிற வாகனங்கள்லாம் வந்து நீங்க லீசிங் போட கொடுப்பீங்க. ரைட், அதுக்கு ஒரு என்ன பைக் சரி வராது, அப்படித்தானே? 2005ஆம் ஆண்டுக்கு முதல்ல புறவுல பைக்கு போடுவோம். 2005ஆம் ஆண்டு பிற்பாடு வந்த மோட்டர் பைக்கு அவங்க லீசிங் போட கொடுத்தாங்களாமா. பெரிய விலை மாதிரி தெரியல, லட்சுமண் ஒரு நோமல் மாதிரி தான் தெரியுது. 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி இல்லை. அடுத்தது எக்ஸியில இருக்குது, எக்ஸி நம்பர்ல பைக் ஒன்று இருக்குது. இந்த பைக் என்ன படம் என்னப்பா? இது வந்து சிடி டியூலக்ஸ். இதுல விலை என்னப்பா? இது வந்து ஒரு 240 தரலாம். 240 தான். சிடி டியூக்ஸ் வந்து கொண்டாடுது, அந்த ஹீரோ கொண்டாடுது சிடி டியூக்ஸ் 240. சீட் படம் நல்லா இருக்கு பாருங்க, தேங்கி எல்லாம் வச்சிருக்கிறாங்க, தேங்கி எல்லாம் நல்லா இருக்குது. 240. நீங்க நேரடியா வந்தீங்கன்னு சொன்னா அவங்களோட விலையில வந்து நீங்க குறைச்செடுக்கலாம், விலையில வந்து குறைச்செடுக்கலாம். அமௌண்ட் சொல்றாங்க இதான் 240 250 சொல்றாங்க. டயர் வளங்கள்லாம் புதுசா இருக்கு பாருங்க, நல்லா இருக்குது. நீங்க நேரடியா வாங்க, நேரடியா வந்து அவங்களோட கதைக்கு என்னென்னு பார்த்து அதுக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பல்சரும் இருக்குது, பல்சர் வந்து WLலையும் இருக்குது. இது என்ன மாதிரியா விலை? இது ஒரு 395. பல்சர் வந்து 150 395 என்னப்பா? 395 பாருங்க. எல்லாம் வந்து ஹவுசிங் அப்படி இருக்குது, எல்லாம் தமிழோட வந்தது 395. உங்களுக்கு லீசிங்கும் அவங்க செய்து கொடுக்குறாங்க, மற்றது ரெடி கேஸையும் பாக்குறாங்க. லீசிங் தருவா 150 கிட்ட லீசிங் தருவா. 150 லீசிங் கூட கொடுக்குறாங்க. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நேரடியா வந்து பாருங்க, நேரடியா வந்து நம்பர் வந்து WL டயர் வளங்கள் நல்லா இருக்கு பாருங்க, டயர் வளங்கள் நல்லா இருக்குது. அது மாதிரி இந்தியாவில இருக்கு அடுத்த பார்சல் இருக்குது, அது UG. அது என்ன மாதிரியா அந்த UG அந்த நம்பர்? UG 330 என்னப்பா? அது 200 பல்சர். என்னடாப்பா? பல்சர் 200. பல்சர் 200 தமிழ் வேலை தெரியும், ஓட தமிழ் வேலை தெரியும். UG நம்பர் பாருங்க 380 என்னப்பா? 380 பைக். டயர் வளங்கள்லாம் பாருங்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் பைக்கா பாரு. இன்ஜின் பவர்சிங் நல்லா இருக்கு, கண்டிஷன் நல்லா இருக்குது. நேரடியா வாங்க, தமிழ்நாடு தேவையான தமிழ்நாடு நேரடியா வாங்க, வந்து உங்களுடைய இதுகளுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஏரியா மாதிரி இந்த பாடங்கள் எடுக்கலாம். பெருசா விலை மாதிரி தெரியல, நீங்க வாங்க, வந்து நேரடியா வாங்க, வந்து எடுக்கலாம், அது ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பெரும்பாலும் விளையக்கூடிய பைக் ஒன்று நிற்குது பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்குது. இது வந்து ஹோண்டாட இந்த ஹீரோட பைக் தான். 225 225 பைக் தான் இந்த பைக். இந்த போசா 225 மாடல் தான் போசா பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்குது. எல்லாம் தேங்கிலாம் நல்லா இருக்குது, தேங்கி நல்லா இருக்குது. பின்னால் சீட்டை பாருங்க, சீட் எல்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த டயர் வளங்களை பார்ப்போம். டயர் வளங்களும் பிரச்சனை இல்லை பாருங்க, WH. இது விலாசம் என்னப்பா? உங்களுக்கு ஒரு 290 தரலாம். இது 290 லீசிங் வசதியும் இருக்குது. நீங்க விரும்புற சந்திமார்கள் எடுத்து உடனும் கலக்கணும் நினைக்கிற சந்திமார்கள் நேரடியா வாங்க. லீசிங் தருவா என்னப்பா? 1,50,000 லீசிங் தருவா. 1,50,000 லீசிங் தருவாங்களாமா. நீங்க நேரடியா வந்து பஸ்ஸோட கலெக்டிவ் சொன்னா அவர் அதுக்குரிய மாதிரி செஞ்சு கொள்ளுவார். அவர் லீசிங் வசதி அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் சந்திமார்கள் நேரடியா வாங்க, எல்லாம் சிறப்பான முறையில இருக்குதான் பாருங்க. எல்லாம் அந்த மாதிரி இருக்குது, சிறப்பா இருக்குது. உங்களுக்கு நாங்கள் நம்பரையும் தாரோம், வேலையமா நம்பரையும் தாரோம். நீங்க அவங்க நம்பரோட தொடர்பு கொண்டு அதுக்குரிய மாதிரி நீங்க கற்றுக்கொள்ளலாம். அடுத்த சந்திப்போமா? பாய்.